கிராஸ் பண்ணது 4900. ஸோ ரவுண்ட் நம்பர் கிராஸ் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிவர்சல் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கான்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக எப்பயும் போகக்கூடாது, பட் இந்த வாட்டி நான் ரவுண்ட் நம்பர்னால ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போகிறேன். ஓகே, இட்ஸ் ஏ லேட் என்ட்ரி. ஸோ 1 மினிட்ல தான் இந்த மாதிரி அதிகமாக நடக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். கீழே இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம அகைன் $50 ப்ளேஸ் பண்ணலாம். ஐம் கோயிங் வித் $50. ஸோ இந்த மாதிரி ட்ரேடு யாருமே ப்ளேஸ் பண்ணக்கூடாது. நான் ஏன் $50 ப்ளேஸ் பண்ணேன், ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு என்னது ப்ராஃபிட் தானே. ஸோ ப்ராஃபிட் தானே வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தானாகவே அது எமோஷன்ஸ் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஏன்னா நம்மளோட அமௌண்ட்டோட நம்மளுக்கு வந்து டபுள் மடங்கில் வந்துருச்சு. ஸோ வந்தால் என்ன போனால் என்னன்னு தான் உங்களுக்கு யோசிக்க தோணும். ஸோ ஆக்சுவலாக இப்போ எனக்கு அதுதான் ப்ளே இதாகிருக்கு, எமோஷன்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸாக 1 hour நீங்கள் ட்ரேட் பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இதை விட நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் 10 செகண்ட்ஸில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரேடை ப்ளேஸ் பண்ண வேணாம். கிட்டத்தட்ட $75 கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இட்ஸ் ஏ வின்னிங் ட்ரேட். கிட்டத்தட்ட $120 கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவை திருப்பி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். தியரி ப்ளஸ் லைவ் ட்ரேட்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்ஸ்.